நம்பர் 4 லேண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு, நான் வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்துலலாம் அது அந்த குப்பை நிலம்லாம் இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் பார்த்தா ஒரு 1000 2000 வித்துக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ அதே நிலத்துல பங்களா கட்டி வச்சிருக்கான். அந்த பங்களாவோட விலை ஒரு சில கோடி, அது லேண்டோட சேர்த்து வாங்கணும்னா இன்னொரு சில கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நான் கேட்டேன் எங்க அப்பாவை, ஏப்பா இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் வாங்கி போட்டுருந்தீங்கன்னா அந்த கோடிக்கு இன்னைக்கு நம்ம அதிபதியா இருப்போமேப்பா அப்படின்னு சொல்லி, அதை யாரும் வாங்கி போட குப்பை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாப்ல. இப்ப பார்த்தா கோடிக்கு அதிபதியா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அசையா சொத்துக்களை உருவாக்கி இருக்காங்க. ஏன் லேண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்ல அவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பெங்களூர்ல மட்டும் இந்த ஹவுசிங் பிரைஸ் கடந்த 5 வருஷத்துல 80% உயர்ந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நேஷன் வைட் ஆவரேஜா பார்க்க போறோம் அப்படின்னா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5600 ரூபாயிலிருந்து இருந்து இப்போ 35% உயர்ந்து 7000 8000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, இல்ல இன்னும் பெரிய நொய்டா மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த லேண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டோட அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் வேல்யூ பல மடங்கு உயர்ந்திருக்கு. சோ இது எல்லாமே அசையா சொத்துக்கள் தான். சோ